ஒரு ஏசர் மதர் போர்டு அண்ட் ப்ராப்ளம் இஸ் பவர் ஆன் நோ டிஸ்பிளே. ஸோ இந்த மாதிரியான கேசஸ் வரும்போது டோன்ட் ட்ரை பிஃபோர் செக்கிங் திஸ் லைன்ஸ். லைக் பயாஸில் கை வைக்காதீங்க. ஆன்போர்ட் ரேம் இந்த லேப்டாப்பில் இருக்குது. ஆன்போர்ட் ரேம் டச் பண்ணாதீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி 17 அண்டு கம் பேக் டு 2. பட் எனக்கு ஒன்றான க்ளூ என்னென்னா டிசி பவர் சப்ளை வந்து ஃப்ளக்சுவேட் ஆகி தான் வந்து உங்களுக்கு போர்டு ஆன் ஆகும். பட் இப்போ போர்டு ரெடி பண்ணியாச்சு. பட் இருந்தாலும் சொல்கிறேன், இப்போ நான் போர்டை ட்ரிகர் பண்ணுறேன். இப்போ எனக்கு வந்து 20 வோல்ட்டில் மேஜராக எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை அவ்வளோவா. பட் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 20 வோல்ட்டில் வந்து ஒரு மாதிரி டிஸ்பிளே ஆஃப் ஆகிட்டு பட் போர்டு ஒர்க்கிங். ஆம்ப் வந்து பார்த்தீங்கன்னா 450 433 வந்து லாக் ஆகி நின்றுடும். ஸோ நம்ம பொதுவாக இந்த மாதிரி கேசஸ் வரும்போது மெயினாக சஸ்பெக்ட் பண்ணுறது ஆன்போர்ட் ரேம் ஃபெயிலியர் ஆர் கோர் ஐசி ரிலேட்டட் இஷ்யூஸ், அந்த மாதிரி பயாஸ் அந்த மாதிரி போயிடும். பட் டிபெண்ட்ஸ் ஆன் போர்டு ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த போர்டில் என்ன ஒரு பியூட்டினா 5 VS லைன் ஷார்ட்டு. ஸோ சில போர்டில் வந்து 5 VS லைனை கொண்டு போயிட்டு கோர் ஐசி அந்த மாதிரிலாம் கொடுக்கறதுனால இன்கேஸ் ஆஃப் 5 VS லைன் ஷார்ட் ஆச்சு அப்படின்னாக்கா நம்மளுக்கு போர்டு வந்து இவ்வளோ தூரம் போகாது. பட் இந்த போர்டில் போகும். ஏன்னா 5 VS லைன் இஸ் கோயிங் டு ODD ஆர் அதர் கன்சியூமபிள் ஐசிஸ் லைக் சவுண்டு அந்த மாதிரி இதுக்கு வந்து ரெசிஸ்டரோடு போகிறதுனால வேண்டி நம்மளுக்கு அந்த இம்பேக்ட் வந்து அவ்வளோவா தெரியாது. ஸோ ஐ காட் மை டிஸ்பிளே இந்த செக்ஷன். ஸோ இந்த ஜம்பர் பேட் அண்டு இந்த விஎஸ் அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிசி டு டிசி செக்ஷன்லேருந்து வரும். டிசி டு டிசி செக்ஷன் அண்ட் டிசி டு டிசி செக்ஷனில் வந்து நம்மளுக்கு டேரெக்டாக இந்த ஜம்பர் பேட். இந்த ஜம்பர் பேடோட அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த மாதிரி சவுண்டு, லேனு, யூஎஸ்பி அந்த மாதிரி இதுக்கு போகும். பட் இதில் என்ன ஒரு பியூட்டின்னா ஐசி ஷார்ட் கிடையாது, இங்கே இருக்கிற கெப்பாசிட்டர் ஷார்ட்டு. ஸோ அதனால் வேண்டி நம்மளுக்கு இந்த மாதிரியான போர்டு ரியாக்ஷன். ஸோ தேர் இஸ் நோ யூனிவர்சல் லாஜிக் ஃபார் பவர் ஆன் நோ டிஸ்பிளே கேசஸ். தேங்க்யூ.